சுஜாதா அவர்கள் எழுதிய இதன் பெயரும் கொலை இறுதி பகுதி. கொலைகாரன் இன்ஸ்பெக்டரின் தங்கையை நெருங்கிவிட்டான். இனியும் கணேஷும் வசந்தும் சும்மா இருப்பார்களா? ஆனால் கண்டுபிடித்த பின் அவர்களுக்கு கிடைத்த அதிர்ச்சி ஏன் நமக்கும் தான். பார்க்கலாமா? உங்களுக்கு பிடிச்ச கதைகளை கமெண்டில் சொன்னால் அதையும் நான் சொல்ல முயற்சி செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, பார்க்கலாம். அவர்கள் இன்பா வீட்டுக்கு சென்றபோது இன்பா இன்னும் வந்து சேரவில்லை. அப்பார்ட்மெண்ட் கட்டடமே மௌனமாக இருந்ததில் எச்சரிக்கை ஒளிந்து கொண்டிருந்தது. அவசர அவசரமாக படியேறி செல்லும் அதே சமயம் ஜீப் வந்து நின்றது. இன்பா அவர்களை முந்தி சென்று தன் ஃப்ளாட்டுக்குள் நுழைந்தாள். செல்வி, கவிதா எங்க? கவிதா கண்ணு என்று பதட்டத்துடன் கேட்டாள். வேலைக்கார பெண் செல்வி, உங்கள் அண்ணா வந்து எடுத்துக்கிட்டு போனாருங்களே. அண்ணனா? முட்டாள் பெண்ணே, நீ என் அண்ணனை பார்த்துருக்கியா? இல்லைங்க, ஒரு தடவை சொல்லியிருக்கீங்க அண்ணன் இருக்கிறதா. அவர் தானாக்கும்னுட்டு. என்ன சொன்னான்? ஏதோ கை கால் வழங்குறதுக்கு கேரளா ட்ரீட்மெண்ட்டுக்காக கவிதாவை நீங்கள் தான் கூட்டிகிட்டு வர சொன்னதா சொன்னாருங்க அந்த ஆள். அவனுக்கு மரியாதை வேறையா என்றான் வசந்த். ஐயோ, உன்னை நம்பி குழந்தைய ஒப்படைச்சிட்டு போனேனே செல்வி. இன்பா தரையில் உட்கார்ந்து கொண்டு தலை குனிந்து அழுதாள். கணேஷ் அருகில் சென்று அவள் தோள்களை பற்றினான். பயப்படாதீங்க இன்பா. பயப்படாமல் எப்படி இருக்க முடியும் கணேஷ்? ஏய் செல்வி, முதல்ல இந்த அழுவாச்சியை நிறுத்து. எப்படி வந்தான் அந்த ஆள்? யார் அவனை உள்ளே விட்டது? வாட்ச்மேன் தான் கூட்டி வந்தாருங்க. அந்த ஆள் அம்மாவோட அண்ணன் இல்லையா? பெண்ணே, முட்டாளே, எப்படி இருந்தா அதையாவது சொல்லு. காதில் கடுக்கன், ரப்பர் பேண்டு, தலைமுடி, பொம்பளை மாதிரி தானே? அதே தாங்க. உனக்கு ஒரு கடிகாரத்துக்குள்ள மூளை இருந்தால் கூட அவன் இன்பா அம்மாவோட அண்ணன் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கும். படிக்கட்டுன முட்டாள். செல்வி பெரிதாக அழ ஆரம்பித்தாள். ஐயோ, ஏமாந்துட்டேனே. இப்போ அழு. எப்படி அழைச்சிட்டு போனான்? தூக்கிட்டு போனான். பாப்பா பயந்து பயந்து அழுதுகிட்டே போச்சு. அப்போவே சந்தேகப்பட்டிருக்கணும். இதுக்கு தான் 4 எழுத்து படிச்சிருக்கணுங்கிறது. படித்தவங்களையும் தான் அவன் ஏமாத்திருக்கான். ஏதாவது வண்டி கொண்டு வந்திருந்தானா? ஆட்டோவில் போனதாக தான் வாட்ச்மேன் சொன்னார். இன்பா நான் என்ன செய்வேன் என்று இடிந்து போய் உட்கார்ந்து அங்கலாய்த்தாள். கணேஷ் தோள் மேலு சாய்ந்திருந்தாள். இந்நேரம் கொண்டு இருப்பான் கணேஷ். ஐயோ கவிதா, உளராதிங்க. கொல்றதா அவனுக்கு எதுவும் லாபம் இல்லை. பின்ன என்ன பண்ணுவான்? ஃபோன் பண்ணுவான். அப்போது ஃபோன் ஒலித்தது. அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்ள சற்று நேரம் அது ஒலித்தது. கால் ட்ரேஸ் பண்ண ஏற்பாடு இருக்குது. எக்ஸ்சேஞ்சில் சொல்லி வச்சுருக்கோம். வசந்த் ஏட்ரா. இன்பா நீங்கள் தான் எடுக்கணும். என்ன சொல்கிறான்னு கேட்டுக்கங்க. ப்ரொவோக் பண்ணாதீங்க, கிறுக்கேன். இன்பா எடுத்தாள். வசந்த் அதை ஸ்பீக்கர் ஃபோனில் எல்லோரும் கேட்கும்படி போட்டான். மேடம், நான் செல்லப்பா பேசுகிறேன். உங்கள் தங்கச்சி, சாரி நம்ம தங்கச்சி என்கிட்ட பத்திரமா இருக்கா. அவளுக்கு என்ன ஆகாரம் கொடுக்கணும், என்ன வேணும்னு சொல்ல தெரியலையே. செல்லப்பா, டே அந்த பொண்ணை விட்டுடுறா. விட தான் போகிறேன். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். வாழ்நாள் பூரா இந்த பொண்ணை வச்சு காப்பாற்ற போகிறீங்களா மேடம்? யூ ஆர் கிரேட் மேடம். இன்பா தாங்க முடியாமல், கணேஷ் நீங்கள் பேசுங்க இந்த பைத்தியத்தோட என்றாள். கணேஷ், செல்லப்பா நீ ரொம்ப எல்லை மீறி போயிட்ட. அந்த பொண்ணை ஏதாவது செய்த உன்னை உலகத்தில் கோடி வர துரத்தி பழி வாங்கிடுவாங்க. போலீஸ் இலாக்கா கூட விளையாடாத. யார்? கணேஷா? வந்தாச்சா? உன் தருதல சிநேகிதன் பொம்பளை பொறுக்கி வசந்தகுமாரனும் வந்திருக்கானா? கணேஷா பாரு, நீ இன்பாவை டாவடிக்கிறதானே? நீ சொன்னால் கேட்பா. அவகிட்ட எனக்கு தேவைப்பட்டதெல்லாம் ஒன்று தான், பிரேரணா. அவளை தனியாக கொண்டு வந்து என்கிட்ட விட்டுற சொல்லு. காரியத்தை முடிச்சுட்டு குழந்தைய விட்டுறேன். பேர் என்ன கேளு. பேர் கேட்டால் கூட சொல்ல மாட்டேங்குது. மறுபடியும் இன்பா கிட்ட சொல்லு, இந்த மாதிரி தாவரத்தை வருஷம் பூரா வச்சு காப்பாற்றணுன்னா கிரேட் கிரேட் லேடி. இப்போ எதுக்கு பிரேரணா? அவளை நான் கொண்டாகணுமே, அதுக்காகத்தானே இத்தனை அல்லாட்டமே. டாப் 10 லிஸ்ட்டில் முதல் பேரே அவள் தான். அது சரி, நீ தனி பாடல் திரட்டு படிச்சிருக்கியா? காளமேக புலவர், அது அவுட் ஆஃப் பிரிண்ட் ஆச்சே. அது உனக்கு எங்கே கிடச்சிது? எங்கே படித்தா உனக்கு என்ன? கேளு. கண்ணபுரம் மாலே கடவுளினும் நீ அதிகம் உன்னிலுமே. இப்போ என்ன வேணுங்கிற? பிரேரணா தனியாக வந்து என்ன சந்திக்கணும். பிரேரணாவை கொண்டு வா. கவிதாவை பண்டமாற்று பண்ணுறேன். எப்போ எங்கே எல்லாம் அடுத்த புல்லட்டினுக்கு காத்திருக்கவும். டட்டாய். இன்பா மேடத்தை கூப்பிடு. எனக்கு இந்த பொண்ணு தானாகவே வெளிக்கு போகிற பழக்கம் இருக்கான்னு கேட்கணும்.
கணேஷ் ஃபோனை வைத்தான். டிஸ்கஸ்டிங் என்றான். உங்கள் ஃபோனை மானிட்டர் பண்ண ஏற்பாடு இருக்குல்ல? இருக்குது கணேஷ், ஆனால் செல்ஃபோனில் பின்னா பேசுகிறான். இந்த முறை ஏதோ பூத்தில் இருந்து பேசுகிற மாதிரி தான் தோணுச்சு. எதுக்கும் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டுருங்க. காளமேக புலவரை மேற்கோள் காட்டுறான். என்ன ஒரு குழம்பி போன ஆசாமி பாருங்க. இன்பா, கவிதா கண்ணு, நான் இல்லைன்னா சாப்பிடாது கணேஷ். அவளுக்குன்னு ஸ்பெஷல் டயட் இருக்குது. சீரியல்ஸ் தவிர வேறு எதுவுமே ஒத்துக்காது. ஒரு நாளில் செத்துடுவா கணேஷ். திகிர்லேயே செத்து போயிடுவா. நான் என்ன பண்ணுவேன்? அவளை எப்படி தேடுவேன்? நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்த தடவை நிச்சயம் கூப்பிடுவான். டெலிஃபோன் அதிகாரிக்கு ஃபோன் செய்தாள். அந்த கால் எக்மோரிலேருந்து வந்திருக்கு மேடம். நம்பரை பார்த்தா ஒரு எஸ்டிடி பூத் நம்பர் மாதிரி தான் தெரியுது. வீட்டு நம்பர் இல்லை. குட், கவலைப்படாதீங்கன்பா. இது என் கேரியர்லேயே பெரிய சவாலாக எடுத்துக்கிறேன். இப்போ என்ன மணி? 2:30. ராத்திரி 8 மணிக்குள்ளே இவனை நான் பிடிச்சி காட்டுறேன். அது வரைக்கும் ஃபோன் வந்தால் அவன் பேசுகிறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருங்க. கோவப்படாதீங்க. ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோன்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. எப்படி பிடிப்பீங்க பாஸ்? தெரியலடா, ஆனால் பிடிச்சாகணும் என்றான். ஐ நீட் சிகரெட் என்றான். கன்னத்தில் கை வைத்து மிரள விழித்து கொண்டிருந்த செல்வியை செவிட்டில் அரைவது போல பாவனை செய்துவிட்டு வசந்த் புறப்பட்டான். கணேஷும் வசந்தும் கட்டடத்தை விட்டு விலகி சென்றபோது, பாஸ் எங்கே போகணும்? சும்மா எக்மோர் பக்கம் ஓட்டு, ஏதாவது தோணுதா பார்க்கலாம். அண்ணா சாலையிலிருந்து பிரித்து அப்போலோ ஆஸ்பத்திரியை கடந்து பாலத்தின் திருப்பி வேகமாக ஓட்டினான். கோப்டெக் சர்க்கிள் செல்லும்போது கணேஷ், வசந்த் கொஞ்சம் கன்னிமர நூலகத்துக்கு போ, ஒரு புத்தகம் பார்க்கணும். மர நிழலில் காரை நிறுத்த வசந்த், பாஸ், அல்சால்மா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தி ஐஸ்கிரீம் பார்லரில் வேலை பண்ணுறா, பார்த்துட்டு வந்துடுறேன். என் உதவி தேவையாக இருக்காதே. சாவியை கொடுத்துட்டு போ. வசந்த் சாலை குறுக்கே நடந்து செல்ல கணேஷ் நூலகத்தை அணுகினான். அம்மையப்பன் இருக்காருங்களா? அவர் எம்எல்ஏ ஹாஸ்டல் போயிருக்காரே. நீங்கள்? அவரோட ஃப்ரெண்டு கணேஷ். ஓ, வாங்க சார். சாரி, முதல்ல அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. டிவியில எல்லாம் வரீங்களே. உங்கள் பேர்? ஷைலஜா. ஷைலஜா, ஒரு சின்ன உதவி பண்ணுவீங்களா? செல்லப்பான்னு யாராவது உங்கள் மெம்பர் இருக்காங்களான்னு பார்த்து சொல்ல முடியுமா? முடியுமே, இப்போ தான் எல்லாம் கணிப்பொறி பண்ணிட்டோமே. அந்த பெண் ஒரு டெர்மினல் பார்த்து, என்ன ஸ்பெல்லிங்? SC 2லையும் பாருங்கள். அவள் சிறிது நேர விரல் விளையாட்டுக்கு பிறகு, இங்கே செல்லதுரை, செல்வ நாயகம், செல்லம்மாள். செல்லப்பா? இல்லைங்க. கணேஷ் ஏமாற்றத்துடன் திரும்பும்போது பழிச்சென்று மற்றொரு யோசனை தோன்றியது. கணேஷ் சிந்திக்க துவங்கிவிட்டால் அவன் எண்ண ஓட்டத்தை தொடர்வது கடினம் என்பது வசந்துக்கு தெரியும். அதனாலே அவனை விட்டு தனியாகத்தான் இருப்பான். அந்த தருணங்களில் சாரதியாக மட்டும் பணிபுரிவான். மறுபடி கன்னிமரா லைப்ரரிக்கு போ வசந்த். என்ன சார், இப்போ தான் போனீங்க, அதுக்குள்ளே வந்துட்டீங்க என்றார் பார்க்கிங் ஆசாமி. மனசு மாறிட்டோம் முனிசாமி. வசந்த், 1/2 மணிக்குள்ளே வரலைன்னா உள்ளே வந்து ஞாபகப்படுத்து. ரெஃபரன்ஸ் செக்ஷனில் இருப்பேன். சுவாரஸ்யமான புஸ்தகத்தை கண்டு அப்படியே தங்கிடுவீங்க தெரியும். பாஸ், அப்போ அல்சாமால் போக வேண்டாங்கிறீங்க. இங்கேயே இரு. அதோ டினோசரஸ், கற்கால மிருகம் பார்த்துக்கிட்டே இரு. தலை எழுத்து. தற்கால மேட்டருக்கு பதிலாக கற்கால மிருகமா. 15 நிமிஷத்தில் கணேஷ் வெளியே வந்தான். அவன் கையில் ஒரு சிறிய குறிப்பு சீட்டு இருந்தது. அதை காட்டி, நேராக இந்த அட்ரஸ்க்கு போ என்றான். அந்த சீட்டில் செல்வா 17 ராமன் காலனி, மேற்கு மாம்பலம், சென்னை 53 என்று எழுதியிருந்தது. வேகமாக ஓட்டுறா. பாஸ், இந்த முகவரியில் யார் இருக்காங்கன்னு கேட்கலாமா? கேட்கலாம். யார்? தெரியாது. ஐ எம் ஃபாலோயிங் எ ஹன்ஸ். அந்த ஹன்ஸு என்ஸுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. சுத்தம். இந்த கேஸ் முடிஞ்சப்புறம் தனியாக போயிடுறேன் பாஸ். ஏண்டா? முதலாளி சரியில்லை. இளம் இன்ஸ்பெக்டருக்காக உசிரை விடுறாரு. உன்னை கவனிக்கிற விதத்தில் கவனிக்கிறேன். இப்போ போ. ராமன் காலனி எங்கே இருக்கிறது என்பது கடுமையான லோக்கல் ஆசாமிகளுக்கே சந்தேகமாக இருந்தது. கடைசியில் ஒரு ஆட்டோ ரிக்ஷா தான் சொன்னான். 3வது சந்துங்க, கட்டிங்குங்க, கட்டண கழிப்பறை இருக்கும், அதோடு திரும்புங்க. அந்த சந்து இறுதியில் அந்த முகவரிக்கான வீடு இருந்தது. மாடியில் ஆஸ்பெஸ்டாஸ் வேய்ந்த அறை தெரிந்தது. டிவியில் கிரிக்கெட் ஓடிக்கொண்டிருந்தது. பேர் பலகை AS தாமோதர் இன் என்றது. மணியை பல முறை அழுத்தினதும் ஒருவர் வந்து திறந்தார். இங்கே செல்வான்னு. தாமோதருக்கு 50 வயது இருக்கும். செல்வா என்றவுடன் முகம் உடனடியாக விரோதம் காட்டி புருவங்கள் சேர்ந்து கொண்டன. அவன் இல்லை, காலி பண்ணிட்டு போயிட்டான். வாடகை பாக்கி இருக்கு. எங்கே போயிருக்கார் தெரியுமா?
எங்கே போகிறான் எப்போ வரான் ஒன்றுமே தெரியாதுப்பா. 10 நாளாக ரூம் பூட்டியிருக்கு. நேற்று ராத்திரி ஏதோ சத்தம் கேட்டுச்சின்னு பக்கத்துல எல்லாம் சொன்னாங்க. அவர் எப்படி இருப்பார்? நீளமா முடி, காத்தில் கடுக்கன், ரப்பர் பேண்டு, குடுமி. ஓ! வசந்தும் கணேஷும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஏதோ கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறதா சொன்னான். குளிக்கவே மாட்டான். போட்ட சட்டையே போட்டுக்கிட்டு கப்படிக்கும். அவனை காலி பண்ண வச்சுட்டா உங்களுக்கு மகா புண்ணியம். உங்களுக்கு ஏதாவது பணம் தரணுமா? சாவியும் கொடுக்கல, வாடகையும் கொடுக்கல. மாடி ரூம்லே தான் இருந்தான். ஏதாவது தப்பு காரியம் பண்ணிட்டானா? ஆமாங்க, 2-3 பேரை கொன்னுப்புட்டான். அவர் அடே கிருஷ்ணா என்று வாயை திறந்தவர் மூடவே இல்லை. மாடியில் பார்க்கலாமா? தாராளமா. மொட்டை மாடியில் வடகம் உலர்த்தி இருந்தது. துவைத்த துணிகள் கொடியில் காற்றில் ஆடிக்கொண்டிருந்தன. கணேஷ் சப்தப்படாமல் எட்டி பார்த்தான். லேசான இருட்டு. வசந்த் உடனே இன்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஆரவாரம் இல்லாமல் வர சொல்லு. என்ன பாஸ்? உள்ள முனகிற சத்தம் கேட்குது, அவங்க வரட்டும். வசந்த் செல்ஃபோனில் கூப்பிட்டு மொட்டை மாடியில் இந்த இன்பாவுக்கு தகவல் முகவரி சொன்னான். கணேஷ் பூனை பாதங்களுடன் அணுகி அறை கதவை லேசாக முயன்று பார்த்தான். உள்ளே தாளிடப்பட்டிருந்தது. உடைக்கலாமா? அவங்க வரட்டும், கீழே வாங்க. கீழே இறங்கி வந்தார்கள். சார், தாமோதர் ராத்திரி ஏதாவது ஆட்டோ கிட்ட வந்ததா? ஆமாம், பக்கத்தில் சொன்னாங்க யாரையோ தூக்கிட்டு வந்ததா. உள்ள ஆள் இருக்கா? எனக்கு பயமாக இருக்குது. ஒன்று கிடக்க ஒன்று பண்ணிட்டு போகிறான். பார்வையே சரியில்லை. இன்பா ஜீப்பில் வந்து இறங்கி, என்ன கணேஷ், உங்கள் ஃப்ரெண்டு செல்லப்பா மேலே இருக்கான் அல்லது இருந்தான்னு நினைக்கிறேன். குழந்தை என்றாள் பதட்டத்துடன். உள்ளதான், உயிரோடு இருக்கான்னு நம்புகிறேன். இன்பா தன் உதவியாளரை அழைத்தாள். செல்வராஜ், என்ன பண்ணலாம்? உடைச்சிடலாம் மேடம். கணேஷ் பதட்டத்துடன், செய்யாதீங்க, உங்கள் தங்கச்சி உயிருக்கு ஆபத்து. முதல்ல உள்ளே இருக்கானா இல்லை குழந்தைய வச்சு பூட்டிக்கிட்டு போயிருக்கானான்னு தெரியணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு பேச தெரியாதே. அதனால தான் நான் சொல்கிறத செய்யுங்க. நீங்கள் மட்டும் தனியாக போங்க. முதல்ல செல்லப்பா இருக்கானான்னு கண்டுபிடிங்க. இல்லைன்னா கதவை உடைச்சிடலாம். அவன்கிட்ட சமாதானமாக பேசுங்க. தனியாக வந்திருக்கிறதா சொல்லுங்க. இன்பா தன் முகத்தின் ஈரத்தை துடைத்து கொண்டாள். மெல்ல அவள் மாடிப்படியை அணுகினாள். அப்புறம் இன்னும் ஒரு விஷயம், ஏதாவது ஏடோ கடமாச்சுன்னா சுட தயங்காதீங்க. ரிவால்வர் வச்சுருக்கீங்கல்ல? இருக்குது. அவனை உயிரோடு பிடிக்க தான் விரும்புகிறேன். தேவைப்பட்டால் மட்டும் சுடுறேன் என்றாள். அந்த மாடி படியேறி இன்பா அந்த அறையை அணுக வசந்தும் கணேஷும் சற்று தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். செல்லப்பா? மௌனம். செல்லப்பா, நான் இன்ஸ்பெக்டர் இன்பா வந்திருக்கேன். தனியாக தான் வந்திருக்கேன். நீ சொல்கிற கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துக்கிறேன். குழந்தைய மட்டும் விட்டுரு. நீண்ட நேர மௌனத்துக்கு பிறகு குரல் வந்தது. உன்னை எப்படி நம்புறது? ஜன்னல் வழியாக பாரு, யாருமே இல்லை. வசந்தும் கணேஷும் சுவர் ஓரம் ஒட்டி கொண்டார்கள். இன்பா தழுத்த குரலில், குழந்தை எங்கே என்றாள். இருக்கு. அவ எங்கே? யாரு? பிரேர்னா. அவளை காட்டு, குழந்தைய விட்டுடுறேன். முதல்ல குழந்தைய பார்க்கணும். தூங்கிறது, ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்குது, துப்புது. கதவை தர. பிரேர்னாவை காட்டு, விட்டுடுறேன். அவள் வரணும், அவள் கூட பேசணும் எனக்கு. கணேஷ் யோசித்தான். கொடியிலிருந்து சாரியை உருவினான். வசந்த் அவன் மனதில் இருப்பதை உடனே உணர்ந்து அந்த நைலான் சாரியை தன் உடலில் சுற்றி கொண்டான். தலையை முட்டாக்கு போட்டு கொண்டான். ஜன்னலோரம் வந்து இன்பாவுக்கு சைகை செய்ய, இன்பா, பிரேர்னா வந்திருக்கா பாரு. எங்கே? நிற்கிறா பாரு. ஜன்னல் வழியாக பார்த்தா தெரியும். அவன் உள்ளே இருந்து எட்டி பார்த்திருக்க வேண்டும். வசந்த் நாணி குறுகி நிற்பது லேசாக பெண் போலத்தான் தெரிந்திருக்க வேண்டும். பிரேர்னா, கிட்டவா பிரேர்னா, எனக்கு ஏன் துரோகம் பண்ண? அதை மட்டும் சொல்லு. கிட்டவா. கிட்ட வந்தால் தான் ஒத்து பார்க்க முடியும். வசந்த் ஜன்னலுக்கு வெளியே இருந்து பக்கவாட்டில் நகர்ந்து அவன் கை மட்டும் ஜன்னலுக்கு வெளியே தெரிய, செல்லப்பாவின் கையை பற்றி பிடித்து விடும் அந்த கடைசி கணம் பாக்கி இருந்தபோது காரியம் கெட்டது. படவென்று போலீஸ் படை ஒன்று மாடியேறி வந்து அசுரத்தனமான பூட்ஸ் கால்களால் அந்த கதவை உடைத்து இடிக்க துவங்க, இன்ஸ்பெக்டர் இன்பா இருங்க இருங்க என்று பதட்டத்துடன் அவர்களை தடுக்க முற்பட பலிக்கவில்லை. செல்லப்பாவின் கரம் உள்ளே இழுத்து கொள்ளப்பட்டது. நிலைமை கட்டுக்கடங்காமல் போய்விட்டது. மாதவன் நாயர் என்கிற டெபுட்டி கமிஷனரும் துடிப்பாக ஏறி வந்து அந்த கதவை தட்டினார். செல்லப்பா, நீ உள்ளே இருக்கிற, வந்துரு, வெளியே வந்துரு, ஒன்றுமே பண்ண மாட்டோம் என்று ஹெய்லரில் கூப்பிட்டார். உடைக்க போகிறீங்களா சார் என்றான் தினநேசன்.
சுட போகிறீங்களா சார் என்றார் இன்னொரு நிருபர். இருப்பா இது ஒன்றும் கல்யாணம் இல்லை. இன்பா மேடம், ஏதாவது பேட்டி கொடுக்க விரும்புகிறீங்களா? இன்பாவின் கீச்சு குரல் அத்தனை சப்தங்களையும் மீறி கேட்டது. உங்களை எல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அங்கே உள்ளுக்குள்ளே அவன் என் தங்கச்சியை கடத்தி வச்சிருக்கான். அவசரப்பட்டு ஏதாவது செய்தால் அந்த பொண்ணை கொண்டுடுவான். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்க, பேச விடுங்க. தங்கச்சிக்கு எத்தனை வயசுங்க? டெபுட்டி கமிஷனர் மாதவன் நாயர், இன்பா டோன்ட் ஒரி என்றார் சற்றே எதிர்ந்து போய். ஆமாம் சார், ஏதாவது அவசரப்பட்டு செய்தால் கொன்னுருவான். இப்போ என்ன பண்ணுறது? கணேஷ், வசந்த் இருவரும் முன் வந்தார்கள். கொஞ்சம் நிதானமாக சிந்திக்கலாம். நாங்கள் சொல்கிறத கேட்குறீங்களா இன்பா? சொல்லுங்கள். முதல்ல இவங்களை இடத்த காலி பண்ண சொல்லுங்கள். இத்தனை கூட்டம் கூடாது. பத்திரிகை சுதந்திரம்னா இப்படியா? இப்போது டிசி செயல்பட்டார். அவர்கள் ஒவ்வொருவரையும் அணுகி சிநேகிதமாக ஆனால் அழுத்தமாக தள்ளி விலக்கினார். நீங்கள்லாம் கூட்டம் போடுறதா இருந்தால் அவனை பிடிக்க முடியாது. உள்ளுக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க? இங்கே பாருங்கள், ஆர்டிஎக்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கான். அவர்கள் சட்டென்று விலக்கி கொண்டார்கள். ஒவ்வொருவராக விலகினார்கள். இப்போது போலீஸ் அதிகாரிகள் கணேஷ், வசந்த் மட்டும் நிற்க, செல்லப்பா அவங்கெல்லாம் போயிட்டாங்க, உனக்கு என்ன வேணும் சொல்லு என்றான் கணேஷ் ஜன்னலில் எட்டி பார்த்து. கணேஷா, நான் தான் என்ன வேணும்னு சொன்னேன்ல, பிரேர்னாவை முதல்ல கொண்டு வான்னு சொன்னேனா இல்லையா? எதுக்கு நீ பிரேர்னாவையே கேட்குற? அவகிட்ட தான் நான் கேட்கணும், ஏன் புருஷனுக்கு துரோகம் பண்ணி தற்கொலை பண்ணிக்க வச்சேன்னு. அவளுக்கும் உனக்கும் என்னையா சம்மந்தம்? ஜென்ம பந்தம் உனக்கு தெரியாது. அதெல்லாம் அப்புறம் பேசலாம். அவளை கூப்பிடு முதல்ல. இன்பா, முதல்ல என் தங்க உசுரோடு இருக்கலான்னு காட்ட சொல்லுங்க. சொல்லுவான் அவன். தங்க முட்டை வாத்தில் உன் தங்கச்சி, இதோ பாரு, பவுடர் போட்டு பொட்டு வச்சு சிங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் பாரு. இதை வச்சுக்கிட்டு தானே தப்பிக்க போகிறேன். இது தானே எனக்கு பாஸ்போர்ட். பிரில்லியன்ட்ரா செல்லப்பா. இப்போது ஆந்தை போல சப்தம் செய்தான் இன்பா. அந்த குரலில் இருந்த சிலேட்டு கீரலில் உறைந்து போனாள். இன்னும் எத்தனை கொலை பண்ணணும்? எனக்கு என் ஆத்மாவுக்கு அப்போ தான் மீட்சி, நிம்மதி என்று அங்கலாய்த்தான். கமிஷனர், யாருங்க பிரேர்னா? டிவி ஸ்டார் அவங்களா? ஆமாம் சார், கணவன் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துட்டான். அதில் தான் கதையே ஆரம்பிச்சது என்றான் வசந்த். கூட்டியாந்துடுறது தானே. இப்போ எங்கே இருக்கிறது? வரமாட்டாங்க, பயப்படுவாங்க. அவங்க மேலேயே ஒரு தடவை இவன் தாக்கியிருக்கான். போலீஸ் கமாண்டோ தாக்குதல் வேணா முயற்சி பண்ணலாமா? இல்லைங்க, இவன் கிறுக்கு பைய. நைச்சியமாக பேசி பொண்ணை காப்பாற்றணும். ஒன்றும் அறியாத பொண்ணு, கை கால் விளங்காத, பேச தெரியாத பொண்ணு. அட பாவமே, தடாலடி பண்ணி என்ன ஒரே ஒரு ஆள் தானே, பூந்துடலாமா? காரியம் கெட்டு போயிடும். தங்கச்சி செத்து போயிடுவா சார். அப்போது அறைக்குள்ளேருந்து செல்லப்பா கூப்பிட்டான். கணேசா, பார்த்துக்கங்க எல்லாரும், பொண்ணு உசுரோட தான் இருக்கா என்றான். கணேஷ் எட்டி பார்த்தான். அறையின் இருட்டில் ஒரு கோடியில் செல்லப்பா தெரிந்தான். மூத்திர நாற்றம் நாசியை தாக்கியது. மிருக காட்சி சாலை கூண்டுக்குள் எட்டி பார்ப்பது போல உணர்ந்தான். தங்கை கவிதாவின் கழுத்தில் கை வைத்து முன்பக்கத்தில் வைத்து அணைத்து கொண்டு ஏறக்குறைய அவளால் உடல் முழுவதும் மறைக்கப்பட்டு போலீசார் சுட்டாலும் அந்த பெண் மேல்தான் படும்படி நின்று கொண்டிருந்தான். இன்பா அதை பார்த்து, கவிதா கொஞ்சம் பொறுத்துக்கமா என்று கண்ணீர் விட்டாள். சொந்த தங்கச்சியை காப்பாற்ற முடியலை. அழக்கூட தெரியாதுங்க அதுக்கு. மனசுக்குள்ளே என்னவெல்லாம் ஓடுதோ, என்னவெல்லாம் சேதமோ. இன்பா, இந்த பொண்ணு வயசுக்கு வந்துருச்சா என்றான் செல்லப்பா. இன்பா தன் துப்பாக்கி எடுத்து கூறி வைத்தாள். இன்பா, டோன்ட் என்று கணேஷ் தடுத்தான். குழந்தையிடமிருந்து மானுஷ்ய சப்தங்கள் வந்து கொண்டிருந்தன. வசந்த், ஒன்று பண்ணு, பிரேர்னாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுப்பார். போலீஸ் நிறையவே இருக்குது. முழுசாக பாதுகாப்பும் பத்திரமும் கொடுக்குறோன்னு சொல்லி வர சொல்லேன். வசந்த் ஃபோனில் பிரேர்னாவின் நம்பரை முயன்றபோது வாய்ஸ் மெயில் தான் வந்தது. ஏதாவது போலீஸ்க்கு அடித்து மயக்கம் போட வச்சிடலாமா? இது என்னங்க பாம்பு பிடிக்கிற வேலையா? டிவிக்காரங்க வந்திருக்காங்களா கணேஷ் என்று செல்லப்பா கேட்டான். வந்திருக்காங்க, அவங்களெல்லாம் வர சொல்லு. நான் இந்திய தேசத்துக்கு ஒரு செய்தி தரணும். பார்க்கலாம் என்றான் கணேஷ். பிரேர்னா வராளா இல்லையா? ஷூட்டிங்கில் இருக்காங்க. இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க, முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். கமிஷனர் கணேஷை தனியாக கூப்பிட்டு, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. டிவிக்காரனை உள்ளே விடுறான்னா நம்ம யாரையாவது கேமராவை எடுத்துகிட்டு போய், அதான் நானும் யோசிக்கிறேன். சார், வசந்த் போறியா? போகிறேன் பாஸ். வசந்த் எதிர்ப்புறம் சென்று தனியார் தொலைக்காட்சி நிருபர் ஒருவருடன் கலந்து பேசி கேமராவுடன் வந்தான். செல்லப்பா, டிவி வந்திருக்கு, கதவை திறக்கிறியா? திறக்கிறேன். அவள் மட்டும்தான் வரணும்.
மற்றவங்க யாராவது வர்றதா தெரிஞ்சால் குழந்தைய கொண்டு விடுவேன். அவன் மட்டும்தான் வருவான். என்னை ஏமாற்ற முடியாது. ஒரே வெட்டு. தயங்கவே மாட்டேன், தெரியுமில்ல? தெரியும். வசந்த் மெல்ல முணுமுணுத்தான். கவலைப்படாதீங்க பாஸ். இன்பா இதற்குள், வேண்டாம் வசந்த், பெரிய ரிஸ்க்கு. இன்பா, உங்கள் தங்கச்சிக்கு ஒன்றும் ஆகாது, நான் கேரண்டி. வேண்டாம் வசந்த், ப்ளீஸ். இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்தோம். எனக்கு என்னவோ அவன் குழந்தைய விட்டுருவான்னு தான் தோணுது. இந்த மாதிரி ஏதாவது தடாலடி செய்தால் தான் கொண்டு போட்டுருவான். வசந்த் கணேஷை பார்த்தான். வெயிட். இதனடியில் சில அதிரடி போலீஸ்காரர்கள் மாடியறையின் பின்பக்க பிரவேசங்களை பற்றி வீட்டுக்காரர் தாமோதரிடம் விசாரித்து கொண்டிருந்தார்கள். பாத்ரூம் இருக்குது, பின்னால் ஒரு கிச்சன், அதை நான் பூட்டி வச்சுருக்கேன். ஏணி இருக்குதுங்களா? எதுக்கு செல்வராஜ்? நீங்கள் பாட்டுக்கு முன்பக்கம் பேச்சு கொடுத்துட்டே இருங்க, நான் கதவை பேத்து உள்ளார பூந்து பின்பக்கமாக பிடிச்சிடறோம். அவன் சந்தேகப்படாமல் அதை செய்ய முடியுமா உங்களால்? முடியும் சார். பிள்ளைக்கே ஆபத்து வரக்கூடாது. முயற்சி பண்ணுறோம் சார். மேடம் கிட்ட சொல்ல வேண்டாம். அப்போது வாசலில் ஒரு கார் வந்து நிற்க ஃபோட்டோகிராஃபர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். பிரேர்னா காரிலிருந்து இறங்கினாள். வசந்த் போய் அடைகாத்து அழைச்சிட்டு வாடா. வசந்த் வேகமாக இறங்கினான். வாய்ஸ் மெயில் மெசேஜ் கிடச்சிதா பிரேர்னா? இல்லை வசந்த், டிவியில் எல்லாம் பார்த்தேன். ஓ, லைவ் கவரேஜ் ஓடிட்டுருக்குதா? எல்லாம் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியுமான்னு பார்க்கலாமே என்று மேலே ஏறி வந்தாள். பிரேர்னா ஒரு தனியார் செக்யூரிட்டி ஆசாமியுடன் வந்திருந்தாள். வசந்த், நீங்கள் பக்கத்தில் இருந்தால் எனக்கு பயம் இல்லை என்றாள். எனக்கு பயம் பிரேர்னா. இந்த ஆள் ஒரு நட்டு கேஸு, விளிம்ப கடந்துட்டான். இவங்கிட்ட யதார்த்தமாக பேசி பயனே இல்லை. கிட்ட போகாதீங்க. நீங்கள் சுற்றுங்க இன்பா. குழந்தை மேலே பட்டுருங்க. இதுக்காக என்ன வர சொல்கிறான் இவன்? இதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது என்றாள் பிரேர்னா. ஒரு வேளை உங்கள் காலம் சென்ற கணவர் கூட வேலை செஞ்சவனாக இருக்கலாம், அல்லது உங்கள் கணவர் இவங்கிட்ட தன் கதையை சொல்லியிருக்கலாம். அவருடைய தற்கொலைக்கு நீங்கள் தான் காரணம்னு இவன் கன்வின்ஸ் ஆகிருக்கலாம். அதை ஒரு தாரக மந்திர போல சொல்லிக்கிட்டே இருக்கான் என்றாள் கணேஷ். பிரேர்னா மெல்ல அந்த கதவை அணுக, இன்பா செல்லப்பா இதோ பாரு, பிரேர்னா வந்திருக்காங்க. வந்தாச்சா? வாடியம்மா வாடி மகாராணி. இவளை எதுவும் செஞ்சிடாத. பிரேர்னா, ஜன்னலுக்கு பக்கத்திலே வா. நீ அவதானா இல்லை வேறு ஏதாவது பொம்பளையை காட்டி பாவலா பண்ணுறாங்களான்னு தெரியணும். பிரேர்னா மெல்ல ஜன்னல் அருகில் சென்றாள். கிட்ட போகாதீங்க, கடிச்சு வச்சிருவான். செல்லப்பா சற்று நேரத்தில் தோன்றினான். என்னை பாரு பிரேர்னா, என்னை ஞாபகம் இருக்குதா? கிட்ட வந்து பாரு, எட்டி பாரு, மோந்து பாரு. பிரேர்னா அவனை கண்டது முகம் வெளியேறி போய் தெரு முனை வரை கேட்குமாறு கீச்சு குரலில் அலறினாள். என்னாச்சு என்னாச்சு? ஜன்னல் வழியா செல்லப்பா அவள் கூந்தலை சட்டென்று பிடித்து இழுத்து கழுத்தை கொண்டு வந்து மெல்லிய விரல்களால் நெரிக்க ஆரம்பித்தான். அந்த சமயத்தில் அந்த அறையின் பின்பகுதி உடைக்கப்பட்டு அதிரடி படையினர் புகுந்து கொண்டு செல்லப்பாவை பின்னால் இருந்து அணுகி பிடிக்க முயற்சிக்க, செல்லப்பா மின்னல் வேகத்தில் விலகி கத்தியை இன்பாவின் தங்கை கவிதாவின் கழுத்தில் வைத்து, கிட்ட வராதே, குழந்தையை கொண்டு போடுவேன், வராதே வராதே என்று வெறியில் கத்தினான். இன்பா அலறினாள். அவனை ஒன்றும் பண்ணிடாதீங்க, குழந்தையை கொண்டு போடுவான், விலகுங்க என்று ஆணையிட்டாள். போக சொல்லு, விலக சொல்லு எல்லாரையும் என்று சுவர் ஓரமாக குழந்தையை கந்தல் துணியைப் போல இழுத்து கொண்டு அதன் கழுத்தில் கத்தியுடன் நகர்ந்தான். கவிதா தனக்கு நடப்பது எதுவுமே புரியாமல் ஆதாரமான பயம் மட்டும் கண்கள் காட்ட தனக்கு இயன்ற குரலில் சப்தம் பண்ணி கொண்டிருந்தாள். தன் உடலை அந்த பெண்ணின் பின்னால் அவன் முழுவதுமாக மறைத்து கொண்டிருந்தான். அவர்கள் செயலற்று பார்த்து கொண்டிருக்க வேண்டியதாயிற்று. அத்தனை நெருக்கடியான நிலைமையில் அறை கதவை திறந்தான். நொண்டி நொண்டி சுவர் ஓரம் ஊழ்ந்தான். செல்லப்பா, எந்த விதத்திலேயும் இங்கிருந்து தப்பிக்க முடியாது, விற்று, என்ன வேணும்னு சொல்லு. அவதான். இப்போது பிரேர்னா எதிர்பாராத விதமாக ஒரு காரியம் செய்தாள். நேராக அவனிடம் சென்றாள். நான் தானே வேணும் உனக்கு? கிட்ட போகாத. நான் தானே வேணும், என்னை எடுத்துக்க, குழந்தைய விட்டு வா என்றாள். செல்லப்பாவின் கத்தி இன்னும் அந்த கழுத்தில் அழுத்தியது. மெல்ல ரத்தம் சொட்டியது. பாப்பாவின் சட்டையால் உறிஞ்சப்பட்டது. என்ன தானே கொல்லுன்னு உனக்கு? கொல்லு, என்ன கொல்லு, குழந்தைய விட்டுரு. அது என்ன பாவம் செஞ்சிச்சு? விட்டுரு. வராத, கொன்னுடுவேன். நீ என்னை கொல்ல மாட்ட, எனக்கு தெரியும். கத்தியை கீழே போடு என்றால் ஒரு குழந்தையை அதட்டுவது போல. ஒரு யுகமாக விஸ்தரித்த ஒரு கண நேரம் மௌன நிலைமையது. செல்லப்பா கத்தியை கீழே போட்டான்.
கனமான மௌனத்திடையில் அது விழும் உலோக நாதம் கேட்டது. தரையில் உட்கார்ந்தான், அழுதான். பிரேரணா அவன் அருகில் சென்று தலையை தடவி கொடுத்தாள். சமத்தில்ல. அவள் மார்பில் சாய்ந்து கொண்டு அழுது தீர்த்தான். எல்லாம் ஒன்னால தான், எல்லாம் ஒன்னால தான் அமினி. அதெல்லாம் உண்மை இல்லை தானே? நீ நினைக்கிறதெல்லாம் தப்பு. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. பாஸ், 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க? கள்ள காதலா? புது ஆங்கிளாக இருக்கே. கவிதா இன்பாவின் மடியில் வந்து விழுந்தாள். தங்கையை கண்ணீராலும் முத்தங்களாலும் நனைத்தாள் இன்பா. காயம் எதுவும் படலையே, லேசான கீரல் தான். முதல் உதவி செய்ய சொல்லுங்க. மாதவன் நாயர் செல்லப்பாவின் கையில் விலங்கு மாட்டினார். என்ன தூக்கில் போட்டுருவாங்களா சார்? அதுக்குள்ளே எனக்கு ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடணும். கவலைப்படாத, கொய்யா மரமே இருக்கு ஜெயிலில் என்றான் வசந்த். வசந்தகுமாரா, நீ எல்லாம் ஒரு லாயர். என் கேஸை எடுத்துக்கிட்டு வாதாடுறியா? என் கொண்டேன்னு விலாவரியா ரத்த கரை விடாமல் சொல்கிறேன். டிவிக்காரங்களாம் எங்கே? எதிர் மாடி இருந்தவர்களை நோக்கி விலங்கிட்ட கைகளை உயர்த்தி அசைத்தான். சிரித்து கொண்டே ஃபோட்டோக்களுக்கு போஸ் கொடுத்தான். பிரேரணா பிரமிப்பில் இருந்தாள். என்னால் நம்ப முடியல, அதே ஸ்மெல் என்றாள் தனக்குள். இன்பா அவளிடம் வந்து, ரொம்ப நன்றிங்க, என் தங்கை உசரை காப்பாற்றினீங்க, பெரிய ரிஸ்க் எடுத்துக்கிட்டீங்க. இந்த அளவு தைரியம் எனக்கு இல்லாமல் போயிடுச்சே என்றாள். பிரேரணா என்னை கொல்ல மாட்டான்னு தெரிஞ்சு போச்சுக்க. கணேஷ், வசந்த், நான் சாயங்காலம் உங்கள் ரூமுக்கு வரலாமா? எனக்கு பல சந்தேகங்கள் இருக்குது. வாங்க என்றார்கள். கணேஷ் கவிதாவின் தலையை தடவி கொடுத்தான். லேசான காயம்தான் என்றான். என்ன பாஸ், இனிமே இவனுக்கு அளவு பார்த்து வெயிட் பார்த்து தூக்கு கயிறு தயாரிக்க வேண்டியது தானே? வளராதடா. ஒரு மரத்தடி டைப்ரைட்டர் லாயர் கூட இவனை மரண தண்டனையிலேருந்து தப்ப வைக்க முடியும். ஆடிப்புட்டேன் பாஸ். எங்கிருந்து தான் பிரேரணாவுக்கு அத்தனை தைரியம் வந்து படக்குன்னு பீச்சில் நடக்கிற மாதிரி கிட்ட போய் என்ன கொல்லு, குழந்தைய விட்டுரு அப்படின்னு? அமேசிங். சில சமயங்களில் பெண்களுக்கு வெறி பிடிச்சாப்புல தைரியம் வந்துடுது. எனக்கு கூட ஆச்சரியமாக இருந்துச்சுடா வசந்த். பய கட்டின பசுவாட்டம் ஆயிட்டான், கத்தியை கீழே போடுறான். இவளை அதான் சாக்குன்னு கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறான். என்னங்கடா இது? ஆமாடா, வேறு ஏதாவது காரணம் இருக்கணும். ஒருவேளை பிரேரணாவும் இதுக்கு உடந்தியா? அப்படியெல்லாம் கிடையாது. எப்படியோ கஸ்டடியிலேருந்து தப்பிக்காத வரைக்கும் செல்லப்பா சாப்டர் ஓவர். வாங்க, நம்ம நரசிம்மன் கேஸை தொடரலாம். இல்லை வசந்த், இந்த கேஸில் ஏதோ ஒன்று நிறைவேறாமல் மூலியாக இருக்குது. ஒரு முறை முதல்ல ஒரு ஓட்டிடணும். சரியா போச்சு பாஸ். இதில் நாம் இன்வால்வ் ஆனதே தப்பு. ஆமாம், உங்களை ஒன்று கேட்கணும். எப்படி செல்லப்பா அந்த வீட்டில் இருக்கான்னு கண்டுபிடிச்சிங்க? ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓட்டுங்க. அவ்வளவு முட்டாளாடா நீ? எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லு. லைப்ரரிக்கு 2 தடவை போனீங்க. அங்கிருந்து எப்படி மேற்கு மாம்பலம் ராமன் காலனி? புரியலையே. செல்லப்பா ஃபோன் பேசுகிறப்ப காலை நீடித்து பேச டைம் கொடுத்தோம்ல. ஆமாம், அவன் காளமேக புலவரை எடுத்து விட்டான். அந்த பாட்டு தனிப்பாடல் திரட்டுங்கிற புத்தகத்தில் தான் கிடைக்கும். முழு பாட்டையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு கோட் பண்ணுறதுக்கு சாத்தியம் கம்மி. அதனால் அந்த பாட்டை புஸ்தகத்திலேருந்து தான் படிக்கிறான்னு நினச்சேன். பக்கங்களை புரட்டுற சத்தமும் கேட்டுச்சு. ஃபோன் எக்மோரில் ஒரு டெலிஃபோன் பூத்திலேருந்து வந்ததுன்னு சொன்னாங்க இல்லையா? அதனால் புத்தகத்தை எக்மோர் லைப்ரரியிலேருந்து எடுத்துருக்கலாம் அப்படின்னு கன்னிமரா போக சொன்னேன். முதல்ல செல்லப்பான்னு பேரில் மெம்பர் யாராவது இருக்காங்களான்னு பார்த்தேன். இல்லை, வந்துட்டேன். மறுபடி போய் தனிப்பாடல் திரட்டு புத்தகத்தை கடைசியாக எடுத்தவங்க யாருன்னு கேட்கத்தான் திரும்ப வந்தேன். செல்வான்னு மேற்கு மாம்பலம் அட்ரஸ் கொடுத்தாங்க. ஒரு வேளை செல்வான்னு பேர் வச்சுக்கிட்டு மேற்கு மாம்பலத்தில் இருக்கலான்னு நினச்சி அங்கே போய் வீட்டுக்காரர்கிட்ட அடையாளம் கேட்டதுமே செல்லப்பா அங்கே இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. லக்கு, அதிர்ஷ்டம் பாஸ் உங்களுக்கு. இப்போ ஒரே ஒரு கேள்விக்கு விட கண்டுபிடிச்சா கேஸ் க்ளோஸ். யார் இந்த செல்லப்பா என்றனர் இருவரும். பிரேரணாவை நேசித்து ஒருவனா இருக்கலாம்னு தோணுது பாஸ். நேசித்து அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் போய் ஏமாற்றத்தில் பெண்கள் மேலே வெறுப்பு ஏற்பட்டு கணவனுக்கு துரோகம் செய்கிற பெண்களையெல்லாம் தீத்து கட்டி உதைக்குது. ஆனால் பாருங்க பாஸ், பிரேரணாவோட செல்ல பேர் அம்மினி. அதை வச்சு அவளை கூப்பிட்டான். அவள் மார்பில் சாஞ்சி அழுதான். பாஸ், நான் சொல்கிறத நீங்கள் கவனிக்கலை, வேற எங்கேயோ யோசிச்சுட்ருக்கீங்க. சொல்லு. உங்கள் எண்ணங்கள் வேறு திசையிலே பறந்துட்டுருக்கு. ஐ நோ தட் லுக். வசந்த்,
முதல்லிருந்து சம்பவங்களை அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்த்துடலாமா? ஒரு கிராஸ் மாதிரி கேள்வி. நீ எதையுமே சிந்திக்காத, கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுது. கேளுங்க. கேள்விகள் தொடர்பு இல்லாததாக கூட இருக்கலாம், தெரியும், கேளுங்க. சந்தர் யார்? காலஞ்சென்ற பிரேர்னாவின் கணவன். இலக்கண பிள்ளை. பிரேர்னாவின் காலஞ்சென்ற கணவன். சந்தர் பற்றி நமக்கு என்ன தெரியும்? அத்தனையும் சொல்லு. பொறாமை கணவன், எந்த வேலையிலும் அதிக நாட்கள் இல்லாதவன். என்னென்ன வேலை? கேமராமேன், வீடியோ கடை, கம்ப்யூட்டர், டேப் ரெக்கார்டர், செல்ஃபோன் ரிப்பேர். நோட் தேட். அப்புறம் ஒரு ஓயாத அலையிற மனசு. குட். அவன் உயிரோடு இருக்கிறப்ப நாம் பார்த்தது கொஞ்சம் நிமிஷங்களில். முதல்ல எப்போ பார்த்தேன்? திருவான்மியூர் பலமாடி கட்டடத்தில் ஒரு ஃப்ளாட்டில் ஒரு அறையில் கையை காலை உதறிக்கிட்டு தூக்கிலே தொங்குறப்ப. உசுறு இருந்துச்சா? இருந்துச்சு. கயத்துலேருந்து இறக்கினதும் ஏதாவது சொன்னானா? இல்லை, நான் அவன் கூட பேசவே இல்லையே. நீங்கள் தானே ஆம்புலன்ஸில் அழைச்சிட்டு போனீங்க. ஆமாடா, தண்ணி கேட்டான். அப்புறம் எல்லாம் அவளால் தான். இது 3வது முயற்சி. நான் சாவணும், ஆவியா வந்து அவளை உசுரோட கொல்லணும்னா. இப்போ நான் உங்களை கேட்குறேன், அவன் சாவற போது நீங்கள் கூட இருந்தீங்களா? குட் கொஸ்டின். நீ இப்போ தான் என் ரூட்டுக்கு வர. அப்படியா? சாவரப்ப நான் இல்லை, கோர்ட்டுக்கு வந்துட்டேன். நீதிபதி வர்மா கூப்பிட்டுருந்தார். அதனால் ஜோ ராஜசேகர் தான் கூட இருந்தார். பாடியை கிளைம் பண்ணி வாங்கிக்கிட்டு எனக்கு தகவல் சொன்னார். சவப்பட்டிக்கு அடக்கம் பண்ணவும் ஏற்பாடு பண்ணியிருந்தார். பாடியை பார்த்தேன்ல? பார்த்தேன் பாஸ். ஏதாவது தோணிச்சா? நீளம் பரவி வீங்கி போயிருந்துச்சு. கடைசியில் இவனை உயிரோடு பார்த்ததுக்கு எத்தனை மாறுதல் அப்படின்னு தோணுச்சு. கணேஷ் கையை சொடக்கினான். புறப்படு. எங்கே? ஜோ ராஜசேகரை பார்க்க. எதுக்கு? கேள்வியெல்லாம் இனிமே கேட்கவே நேரமில்லை. புறப்படுடா முட்டாளே. திருவான்மியூரில் பிரேர்னாவின் ஃப்ளாட்டுக்கு அடுத்த ஜோ ராஜசேகரின் ஃப்ளாட்டில் பியானோ ஒலி கேட்டது. அழைப்பு மணி அடைக்க சட்டென்று கதவு திறந்தது. வாங்க வாங்க, ரொம்ப நாளாச்சு. அந்த அம்மா இப்போ இங்கே இல்லையே. சந்தர் இறந்தப்பமே மாற்றிட்டாங்களே. குற்றவாளியை பிடிச்சிட்டாங்களாமே, டிவியில் பார்த்தேன். ஆமாம், உங்களை சில கேள்விகள் கேட்கணும். எதை பற்றி? சந்தர் இறந்தப்போ நீங்கள் பக்கத்தில் தானே இருந்தீங்க? ஆமாம், ஆஸ்பத்திரியில், ஐசியூவில். எக்ஸாக்டாக அவன் இறந்த கணத்தை உங்களால் விவரிக்க முடியுமா? 5-6 டாக்டருங்க படுக்கையில் சூழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவன் மார்பில் கையை வச்சு அழுத்தி பிசைஞ்சாங்க. அப்புறம் படுக்கையை சுற்றி தரையால் மூடிட்டாங்க. நான் காரிடாருக்கு வந்து சிகரெட்டு குடிச்சிட்டு இருந்தேன். மேட்ரன் கூப்பிட்டாங்க. அந்த ஆள் போயிட்டாரு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு பாடியை மார்ச்சுவரியில் வாங்கிட்டு போ அப்படின்னாங்க. பாடியை கிளைம் பண்ணி நல்லடக்கம் செய்ய ஏற்பாடு வேண்டியிருந்துச்சு. போலீஸ் அதை பெருசு பண்ணாமல் வேற பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. அவங்கக்கிட்ட கிளியரன்ஸ் வாங்கி டெத் சர்டிஃபிகேட் வாங்க ஏறக்குறைய 7,000 செலவழிஞ்சு போச்சு. அதுக்கு நான் பட்ட பாடு. ராஜசேகர், திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். உங்ககிட்ட பாடியை கொடுத்தது யார்? ஆட்டாப்சி அட்டெண்டர் ஒருத்தன் ஓலைப்பாயில் சுருட்டி ஈரத்தரையில் கிடந்துச்சு. ராஜசேகர், கவனமாக சொல்லுங்கள். அந்த பிணவரையில் என்னன்னு சொல்லி உங்ககிட்ட பாடியை கொடுத்தான்? நான் தான் கேட்டேன். அமரர் ஊர்தியோடு வந்தேன். தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்தானே அந்த பாடியா அப்படின்னு கேட்டான். ஆமாம் அப்படின்னு எடுத்து பெட்டிக்குள்ளே மெத்த மேலே வச்சான். ஃபியூனரல் ஆசாமிங்க 4 பேர் இருந்தாங்க. அவங்க தான் எடுத்து வச்சாங்க. ஆளுக்கு 100 ரூபாய் வாங்கிக்கிட்டாங்க. இத்தனை கேள்வி கேட்டீங்க. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. செல்லப்பா யார்? அதுக்கு தான் பதில் தேடிக்கிட்டு இருக்கோம். நண்பனா, காதலனா, உடன் பணி புரிந்தவனா? அவனையே கேட்டுடலாமே. கேட்டா பாட்டு சொல்லுவான், வெண்பா காளமேக புலவர்னு. உங்கள் ஒத்துழைப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். வரோம் ராஜசேகர். வெளியே வந்தபோது திருவான்மியூர் கடல் காற்று கன்னத்தில் விளையாடுது. கணேஷ் ஒரு சிகரெட் பற்ற வைத்து கொண்டான். அதிக சிந்தனையில் இருக்கும்போது மட்டும் சிகரெட் பழக்கம் உண்டு கணேஷுக்கு. இப்போ என்ன பாஸ்? பிரேர்னாவுக்கும் செல்லப்பாவுக்கும் ஏதாவது தொடர்பு இருந்து தான் ஆகணும். பிரேர்னா சாயங்காலம் ஆஃபீஸ்க்கு வரதா சொல்லியிருக்கா. அதுக்குள்ளே வசந்த் உனக்கு ஜிஹெச்சில் மார்ச்சுவரியில் ஒரு ஆளை தெரியும்னு சொன்னில. எல்லாரையும் தெரியும். பழனி, உப்பிலி, கருணாகரன், அத்தனை பேருக்கும் அப்பப்போ அழுத்தியிருக்கேனே. எனக்கு சந்தர் செத்து போன அந்த தினத்தில் மார்ச்சுவரியில் ரெஜிஸ்டர் எக்ஸ்ட்ராக்ட் வேணும். எப்போ? இப்போ. என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ரிஷி கர்ப்பமாச்சே உங்களுக்கு. சரி பாஸ், நீங்கள் ஆஃபீஸ் போங்க, நான் கொண்டு வரேன். கணேஷ் அலுவலகம் திரும்பிய போது ராஜி 2 மெசேஜ் அவன் மேஜை மேல் எழுதி வைத்துவிட்டு மதிய உணவுக்கு போயிருந்தாள்.
இன்பா, பிரேர்னா இருவரும் கணேஷ் வந்தவுடன் ஃபோன் பண்ண சொல்லி இருந்தார்கள். முதலில் இன்பாவுக்கு ஃபோன் செய்தான். கவிதா, எப்படி இருக்குது இன்பா? தூங்குது. எதுக்கு ஃபோன் பண்ணியிருந்தீங்க? செல்லப்பாவுக்கு 302 கன்விக்ஷன் வாங்க முடியுமா? அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்? அவன் பைத்தியம்னு நிரூபிச்சுட்டு அவனை ஜெயிலுக்கோ மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கோ தான் அனுப்ப முடியும். 3 கொலை கணேஷ், அதுவே அவனை காப்பாற்றலாம். சுய புத்தி உள்ளவன் ஒரு கொலை தான் செய்வான். வருத்தம், அவமானம், கோபம் ஏதாவது காரணமாக இருக்கும். புத்தி பிசகினவன் தான் காரணம் இல்லாமல் கொல்லுவான். அப்போ இவனுக்கு எப்படி தண்டனை கொடுக்கறது? நீங்கள் பேசாமல் அவனை சுட்டிருக்கணும், விட்டுட்டீங்க. மனசு வரலையே. யூ ஆர் டூ சாஃப்ட். நீங்கள் முதல்ல கேஸு போடுங்க, கஸ்டடியிலேருந்து தப்பிச்சிக்காமல் பார்த்துக்கோங்க. இன்ஸ்பெக்டரை வந்து சந்திக்க சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்க? எப்படின்னா, மனசில் உடலில் 2லேயும் உடஞ்சி போயிருக்கேன். நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், வரீங்களா? வரேன். எந்த இடத்துக்குன்னு கேட்கலையே. உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதே வசந்த் கேட்டிருந்தா எங்கேன்னு கேட்டிருப்பேன். கணேஷ் ஃபோனை ஒரு முறை புன்னகையுடன் பார்த்து விட்டு வைத்தான். பிரேர்னாவுக்கு ஃபோன் போட்டபோது அவள் டப்பிங் ஸ்டுடியோவில் இருப்பதாக சொன்னார்கள். வசந்த் மாலை 5:30 மணிக்கு ஃபோன் செய்தான். பாஸ், அந்த மார்ச்சுவரி ரெக்கார்டு எக்ஸ்ட்ராக்ட் கிடச்சிருச்சு. ஒரு மகா அதிர்ச்சிகரமான செய்தி. தெரியும்டா என்றான் கணேஷ். கணேஷ் எதிர்பார்த்த செய்தியை தான் வசந்த் சொன்னான். அன்றைக்கி ஜோ ராஜசேகர்கிட்ட மார்ச்சுவரியில் ஒப்படைச்ச உடல் பிரேர்னா கணவன் சந்தருடையது இல்லை. அதை தானே சொல்ல வந்த? அமேசிங் பாஸ், எப்படி கண்டுபிடிச்சிங்க? யூகந்தான். நீ எப்படி கண்டுபிடிச்ச? மார்ச்சுவரி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரே குழப்பம். அதே தினத்தில் யாரும் கிளைம் பண்ணாத மற்றொரு சூசைட் கேஸ் பாடியும் இருந்திருக்கு. ஆளு க்ளோஸ் ஆகி மார்ச்சுவரியில் போட்டிருக்காங்க. ராஜசேகர் அங்கே போய் தற்கொலை பண்ணிக்கிட்ட பாடியை கேட்கவும் இது தானே கொடுத்து விட்டானுங்க. பெட்டியில் போட்டு கொண்டாந்துருக்காங்க. ஏறக்குறைய அதே ஏஜ் குரூப், அதே பில்டு. அன்றைக்கி எனக்கு பாடியை பார்த்ததும் வேறு மாதிரி இருக்குதுன்னு தோணுச்சு. சட்டுன்னு பெட்டியை மூடிட்டாங்களா. பிரேர்னாவும் சரியாக பார்க்கல. ரொம்ப செத்து போயிட்டா இப்படி தான் அடையாளம் மாறிடும்னு நானும் அசால்ட்டாக இருந்துட்டேன். மேலே அதை பற்றி நினைக்கவே இல்லை. நீங்கள் கேள்வி கேட்குறப்ப தான் முதல் சந்தேகம் வந்துச்சு. மார்ச்சுவரியில் இதுபடி சரியாக வெரிஃபை பண்ணாமல் கொடுத்தாங்க. எல்லாம் கையூட்டு பாஸ். செத்தவங்களை கூட பழைக்க வைக்கிற கையூட்டு. ஜோ வேற அவசரத்தில் இருந்திருக்கார். அப்படின்னா சந்தர் பிரேர்னாவின் கணவன் எங்கே? எனக்கு சந்தர் இறந்து போனான்னே சந்தேகம் வருது. நீங்கள் அவனை அழைச்சிட்டு போகிறப்ப உசுரோட தானே இருந்தான். ஆமாடா, கொஞ்சம் பேசுனான். அவன் ஒருவேளை பிழைச்சிருப்பானோன்னு எனக்கு இப்போ டவுட் வருது. பிழைச்சி சொல்ல முடியாது வசந்த், நீ உடனே வா என்றான் கணேஷ். முதல்ல பிரேர்னாவை பார்க்கணும். டப்பிங் ஸ்டுடியோவில் இருக்கலாம். சுஜாதாவோ என்னவோ பேர் சொன்னாங்க. வசந்தும் கணேஷும் அந்த டப்பிங் ஸ்டுடியோவின் பிரவேசத்தில் செருப்புகளை கழற்றிவிட்டு உள்ளே போய் நாற்காலியில் அமர்ந்தார்கள். சிவப்பு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. திரையில் பிம்பம் தெரிய அரை இருட்டில் பிரேர்னா, உங்கள் காலடியில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன் மனோகர், எப்படியாவது எனக்கு தாலி பாக்கியம் கொடுங்க. ஒரு தாலியை கட்டிட்டு என்ன வேணா செய்யுங்க என்றாள். மை காட், 1937 விண்டேஜ், இன்னமும் இதே நான்சென்ஸ் தான் ஓடிட்டுருக்காடா வசந்த். பாஸ், நல்ல வேளை நீங்கள் இப்போல்லாம் டிவி பார்க்குறதே இல்லை. இதை விட அபத்தமெல்லாம் ஓடிட்டுருக்கு. ஒருத்தன் விரல் ரேகையை பார்த்து நீ வர்ற 18ஆம் தேதி 6:36 செத்துருவேன் அப்படிங்கிறான். அப்புறம் 3 வயசு குட்டி குழந்தை சிரிச்சுக்கிட்டே கையை தூக்குது. அண்ணா சாலையில் சிங்கம் வருது. பிரேர்னா சற்று பயத்தோடு வந்தாள். ஜெயிலில் போட்டாச்சில்ல, இனிமே தப்பிச்சுக்கிட்டு வரமாட்டானே? மாட்டான். அவனால் உங்களுக்கு எதுவும் அபாயம் இல்லை. காஃபி சாப்பிட்றீங்களா? சுமாராக தான் இருக்கும். சிக்கரி ஜாஸ்தியாக இருக்கும். உங்களை சில கேள்விகள் கேட்டே ஆகணும். நான் மறுபடியும் கோர்ட்டுக்கு போக வேண்டி வருமா சாட்சி சொல்ல என கேட்டாள். அதுக்கு முன்னாடி செல்லப்பாவுக்கு எப்படி அம்மணிங்கிற உங்கள் பேர் தெரிஞ்சுது? அவன் சந்திருக்கு ஏதாவது நண்பனா, உறவா? எனக்கும் ஆச்சரியமாக பயமாக இருந்துச்சு. என்னவோ அவன்கிட்ட ஃபெமிலியராக இருந்துச்சு. குரலோ வாசனையோ சந்திர ஞாபகப்படுத்துச்சு. மொட்டை மாடியில் என்னை கட்டிக்கிட்டு அழறப்ப என்னவோ ஒன்று ஃபெமிலியராக இருந்துச்சு. பிரேர்னா, ஒரு காரியம் செய்வீங்களா? சொல்லுங்கள். என்னை கொலை குற்றத்துலேருந்து காப்பாற்றினீங்க, என்ன செய்யணும் சொல்லுங்கள். செல்லப்பாவை லாக்கப்பில் நாங்கள் போய் சந்திக்க போகிறோம், நீங்களும் கூட வரணும். இதுக்கு என்றாள் குரலில் அதிர்ச்சியுடன். அவனை நீங்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி? போகிறப்ப சொல்கிறேன். பயமாக இருக்குது கணேஷ். நாங்கள் தான் பக்கத்தில் இருக்கோமே, விலங்கெல்லாம் மாட்டியிருக்கோம்ல. நிச்சயமா.
அவன் பைத்தியம் கணேஷ், கடிச்சாலும் கடிச்சு வச்சிருவான். அவ்வளவு கிட்டத்துலாம் போகாதீங்க. மேலும் அவன் பைத்தியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எப்படி உங்களுக்கு அவனை அப்போ அணுக தைரியம் வந்துச்சு? அந்த குழந்தைக்காக. அதே தைரியத்தில் நாம் இப்போ அவனை பார்க்க போகிறோம். அவன் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டான். செல்லப்பாவை போலீஸ் கஸ்டடியில் எங்கே வைத்திருந்தார்கள் என்பதை அறிந்து இன்ஸ்பெக்டர் இன்பாவை அழைத்து கொண்டு போகலாம் என்றான் கணேஷ். அவங்க எதுக்கு பாஸ்? இல்லைடா, காவல் நிலையத்தில் பிரச்சனை வராமல். டேய், கேள்வி பண்ணுறியா? அந்த குழந்தை எப்படி இருக்குது என்றாள் பிரேரணா. 10-15 நாள் ஆகுமாம் நார்மலாக. அந்த குழந்தைய எடுத்து வளர்க்குறாங்களே. கூட பிறந்த தங்கச்சி கூட இல்லையாமே. யார் சொன்னாங்க? தங்கச்சி தாங்க அது. இன்பா காவல் நிலையத்தில் காத்திருந்தாள். உங்களுக்கு ஒரு ஷாக் இன்பா. வராந்தா போல இருந்த இடத்தை அடுத்து லாக்கப் இருந்தது. அதில் செல்லப்பா தரையில் குந்தி உட்கார்ந்திருந்தான். முழங்காலை கட்டிய கைகளுக்கு இடையில் முகம் புதைத்திருந்தான். செல்லப்பா. பதில் இல்லை. கணேஷ், சந்தர், பிரேரணா வந்திருக்கா பாரு உன்னை பார்க்க. செல்லப்பா நிமிர்ந்தான். சந்தரா என்றாள் பிரேரணா அதிர்ந்து. பிரேரணா என்று அவன் அருகில் வந்தான். என்ன தெரிஞ்சிருச்சா பிரேரணா? என்ன தெரிஞ்சு போச்சா? எனக்கு தெரிஞ்சு போச்சு என்றான் கணேஷ். அவனை அறையின் கம்பிகளுக்குள் கைவிட்டு அடர்ந்த தலைமுடியை சேர்த்து பின்பக்கம் தள்ளி அவன் அணிந்திருந்த விக்கை பீய்த்து போட்டான். அகன்ற நரம்பு ஓடும் நெற்றியும் தெரிய, இப்போ பாரு பிரேரணா, இந்த மூஞ்சிய கவனமாக பாரு. காதில் கடுக்கன் இல்லாமல், கண்ணில் மை இல்லாமல், ட்ரிம் பண்ணாத புருவத்தோடு பாரு. இது யாரு சொல்லு? பிரேரணா வாயடைத்து போனாள். சன்னமான குரலில், சந்தர் நீயா? நானே தான் பிரேரணா. நான் சாகலை, சாக்கடிச்சுக்கிட்டேன். என்ன கணேஷ் இது? எனக்கு ஒன்றுமே விளங்கலையே. அதிர்ந்தாள். இன்பா உடனே ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் வாங்கி வச்சுக்கோங்க. ஏங்க எதுக்குங்க? புதைச்சது இந்த அம்மாவோட கணவன் இல்லை. தற்கொலை முயற்சியில் அவன் சாகலை. தப்பிச்சுக்கிட்டு பழிவாங்க வேறு ரூபத்தில் வந்திருக்கான். இவன் தான் செல்ஃபோன்லேயும் பேஜர்லேயும் செய்தி அனுப்பினவன். இவனை நம்பி வேற ஒரு பாடியை புதைச்சிருக்காங்க. ஜோ ராஜசேகரங்கிறவர் செமெண்ட்ரியில் புதைச்ச இடத்த அடையாளம் கட்டுவார். என்னங்க இது புது கதையாக இருக்குது. இதற்குள் அமினி அமினி என்று அவன் அழுது கொண்டிருந்தான். சொல்லு அமினி, அன்னைக்கு ராத்திரி நான் ஏர்போர்ட்லேருந்து திரும்பி வந்தப்போ என்ன ஆச்சு? சந்தர், நான் உனக்கு துரோகம் பண்ணவே இல்லை சந்திர. நீ அதை நம்பி தான் ஆகணும். பாபு, ராஜு, பாபு யாருமே இல்லை சந்தர். கணேஷ், இவளுக்காக நான் என்னெல்லாம் செய்தேன், என்னெல்லாம் கஷ்டப்பட்டேன். பாபுவை நீ தான் கொன்னியா? ஆமாம், எல்லா கொலையும் நான் தான். பழா பொறவ மேலே ஏற்பட்ட வெறித்தனம், அன்பு, சந்தேகத்தால் இவளை யாரும் விகல்பமாக ஒரு மாதிரி பார்த்தா கூட எனக்கு தாங்காது. கொஞ்ச நேரம் அழுதான். கணவனை ஏமாத்துகிற எல்லா பொண்ணுகளையும் கொல்லணும். அதை தடுக்கிற ஒன்றை, வசந்த, இந்த இன்ஸ்பெக்டரை எல்லாரையும் கொல்லணும்னு தீர்மானித்தேன். கணேஷ், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லை. பண்ணிக்க, ஆனால் அழகான பொண்ணை பண்ணிக்காத. பாரியா, ரூபவதி, சத்ரு. இன்பா, இவங்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கங்க. அப்போ சந்தர் தான் செல்லப்பா. சில தினங்கள் கழித்து அவர்கள் மூவரும் ஒரு கடற்கரை ரெஸ்டாரண்ட்டில் அலுமினிய நாற்காலிகளில் வண்ண குடைக்கு கீழே உட்கார்ந்திருந்தார்கள். இன்பாவின் தங்கை சுத்தமாக உடையணிந்து தலைவாரி பின்னப்பட்டு மணலில் ஒரு நாய்க்குட்டியுடன் விளையாடி கொண்டிருந்தாள். 3 ஜூஸ் கோப்பைகள் வைக்கப்பட அதை இன்பா லேசாக மாதிரி பார்த்து நல்லா இருக்கு என்றாள். கொஞ்சம் ரம்மு சேர்க்க சொன்னேன் என்றான் வசந்த். அவள் சட்டென்று சுவைப்பதை நிறுத்தி, விளையாடாதீங்க வசந்த் என்றாள். கணேஷ், என் வாழ்நாளில் இந்த மாதிரியான கேஸை நான் இதுவரை பார்த்ததில்லை என்றான். எப்போ இவனுக்கு இப்படி ஒரு ஐடியா தோணுச்சு? ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான்ல? கொடுத்தாச்சு. ஐசியூவில் பிழைச்சிருக்கான். சாயங்காலம் எந்திரிச்சிட்டானான். வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கான். திகச்சு போயிட்டான். இங்கே வந்தால் சவப்பெட்டி எடுத்துக்கிட்டு போகிறத பார்த்து நான் செத்து போயிட்டதா எல்லாரும் நம்புகிறாங்கன்னு கண்டுக்கிட்டான். அப்புறம்தான் எல்லா வேலையும் பண்ணியிருக்கான். தோற்றத்தை மாற்றிக்கிட்டான். அவளை டெரிஃபை பண்ணுற மாதிரி பேஜரில், செல்ஃபோனில் செய்திகள், மிஸ்காலின் மாதிரி லேக்கியம் ராயபுரத்தில் 1/2 கிலோ வாங்கி வச்சுருக்கான். அதைத்தான் நம்ம எல்லாருக்கும் சாக்லேட்டில் கொடுத்துருக்கான். புத்தி பேதலிச்சு போச்சு. இல்லை வசந்த், இவன் அத்தனையும் திட்டமிட்டு பண்ணியிருக்கான். காரிய பைத்தியம்தான் நினைக்கிறேன். கணேஷ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவனை தண்டனையிலிருந்து தப்பிக்க வைக்கிறது சுலபம். அவனுக்கு தண்டனை கொடுக்க என்ன பண்ணணும் கணேஷ்? ஒரே ஒரு வழி தான் இருக்குது, சொல்லட்டுமா? சொல்லுங்க. லாக்அப் டெத் ரொம்ப சுலபம்.
உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு. இன்பா யோசித்தாள். வேண்டாம் கணேஷ், அப்படி வேண்டாம். நீதித்துறையே அவனுக்கு தண்டனை தீர்மானிக்கட்டும். வசந்த், நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு லாய்க்கில்லை என்றார். பேசாமல் எங்கள் பாஸை கல்யாணம் பண்ணிக்கங்களேன். ஓ, சம்மதம் என்றாள் கணேஷை பார்த்து கொண்டு. கணேஷ், எனக்கும் சம்மதம்தான். ஆனால் செல்லப்பா அன்னைக்கு சொன்ன உபதேசம் தான் கொஞ்சம் உறுத்துது. என்ன சொன்னா? கல்யாணம் பண்ணிக்க, ஆனால் அழகான பெண்ணை கல்யாணம் கட்டாத என்ன? பாரியா, ரூபவதி, சத்ரு. இன்பா கண்ணம் சிவந்தாள். கதை நிறைந்தது. ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மீண்டும் வித்தியாசமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் தொடரும் ஆதரவுக்கு நன்றி. ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.